வணக்கம் விவசாயிகள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தற்போது பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து உளுந்து பயிர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உளுந்து பயிர் பண்ணியிருக்க விவசாயிகள்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா வந்து உளுந்துல நிறைய விவசாயிகள் வந்து மஞ்சள் நோய் வருது. இதை வந்து வைரஸ் நோய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மேலே மருந்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வைரஸ் நோய் வந்து எப்படி பரவுது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். நிறைய பேர் வந்து இந்த வைரஸ்ன்னு சொல்லிட்டு மேலே மறந்துருக்கேன். ஆனால் இதோட பிரச்சனை எங்கேருந்து வருது, இதோட பாதிப்புகள் எங்கேருந்து வருது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதை ஆரம்ப நிலையிலே கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த பாதிப்பே வராமல் தடுக்கலாம். அது எப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பிடிக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உளுந்து பயிர் பண்ற விவசாயிகள் வந்து பெரிய அளவில் ஃபேஸ் பண்ற என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் நோய் தான். டிபார்ட்மெண்ட்ல கேட்டால் கூட இது வந்து வைரஸ் நோய், இதுக்கு வந்து மேலே அடிக்கிற மருந்து மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயமெத்தாக்சம், ஃபிப்ரோனில் இந்த தத்துப்பூச்சிகளுக்கு உண்டான மருந்தை கொடுக்குறாங்க. அந்த வெக்டாரை கண்ட்ரோல் பண்ணால் இந்த நோய் பரவாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வர்ற வம்பன் 8, வம்பன் 11 இதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் நோய் வந்து பெரிய அளவில் வர்றதில்லை. இதுக்கு பதிலாக வந்து இந்த நோய் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு கீழே இருந்து அந்த வேரை தொலைச்சிக்கிட்டு ஒரு புழு வந்து உள்ளே போகுது. அந்த புழு உள்ளே போய் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இடையில இருக்க அந்த இதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு, இந்த தண்டை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உள்ளே போய் அது வந்து கூட்டுப்புழுவாகி பட்டாம்பூச்சியை வெடித்து வெளியில் வருது. இதனால அந்த செடி ஃபுல்லாக எல்லாமே மஞ்சள் ஆகுது. அந்த பாதிப்பு இருக்க செடி மட்டும்தான் மஞ்சள் ஆகுது. இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் மேலே மருந்து அடிச்சே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க. மேலே மருந்து அடிச்சா கேட்காது. இதுக்கு வந்து அடியில் குருணை போட்டால் மட்டும்தான் கேட்கும். முதல்ல வந்து அந்த பாதிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நேற்று ஒரு ஃபார்மர் நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க. நேற்று ஃபோன் பண்ணாங்க, நிறைய மஞ்சளாக இருக்குங்க செடி அப்படின்னா. ஆரம்பத்தில் குருணை போட்டுருக்குங்க, எல்லாருமே கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு செடியை கொண்டுட்டு வர சொல்லியிருந்தோம். அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல கேட்டதுக்கு வந்து இது வந்து வைரஸ் நோய், இதுக்கு வந்து மேலே மருந்து அடிங்க அப்படின்னு சொல்லி டயமெத்தாக்சம், ஃபிப்ரோனில் இந்த மாதிரி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காது. இது வந்து நீங்கள் அடியில் வர்ற பிரச்சனை. இது வந்து அடியில் வந்து குருணை போட்டிங்கன்னா தான் கேட்கும். இன்னும் ஆரம்ப நிலையிலே போட்டிருந்தீங்கன்னா இந்த பாதிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இதுதான் வந்து அந்த உளுந்து செடி. இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும், கீழே வேர்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த வேரில் தான் பிரச்சனையே. அந்த வேரை எடுத்து ரெண்டாக பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கருப்பாக ஓடி இருக்கும். இந்த இடத்துல வந்து அந்த புழு இருக்கும் பாருங்க, கூட்டுப்புழுவாக இருக்கும். இது வந்து வேர்லேருந்து வருது இந்த பாதிப்பு. இதனால என்ன ஆகும்னா எந்த சர்க்குலேஷனுமே நடக்காது, எந்த ஃபங்க்ஷனுமே நடக்காது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கருப்பாக இருக்கும். இது வந்து எந்த செடி மஞ்சளாக இருந்தாலுமே அது எல்லாத்துலேயுமே இந்த பாதிப்பு வருது. இந்த பாதிப்பு வந்து நீங்கள் மேலே அடிக்கிற மருந்து துளி கூட கேட்காது. ஏன்னா மண்ணுக்கு கீழே பிரச்சனை இருக்குது, நம்ம மண்ணுக்கு மேலே மட்டும்தான் அடிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பயிர்லையும் வந்து அடியில் தொலைச்சிட்டு போய் கூட்டுப்புழுவாகி திரும்ப வந்து இது பட்டாம்பூச்சியை வெடித்து வெளியில் வந்துடுது. இந்த அடியில் எதுவுமே இருக்காது. அந்த அடியில் பஞ்சு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அதை ஃபுல்லாக வந்து சாப்பிட்றோம். இது எத்தனை செடி மஞ்சளாக இருக்கோ அத்தனை செடியிலையுமே இந்த நோய் பரவுது. இது வைரஸ் நோயினே வச்சுக்கிட்டாலும், ஆனால் அதோட பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு கீழே இருந்து தான் ஆரம்பிக்குது. எல்லாத்துலேயுமே அந்த பாதிப்பு இருக்கு. நீங்கள் உங்கள் வயலில் நீங்கள் வந்து உளுந்து பயிர் பண்ணியிருக்கீங்க, பச்சை பயிர் பயிர் பண்ணியிருக்கீங்க, காராமணி பயிர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பயிர் மஞ்சள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பயிரை பிடுங்கி வேற அந்த மாதிரி பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட பாதிப்பு வந்து எப்படி வருது, எங்கேருந்து வருது, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். நம்ம அடிக்கிற மருந்து கேட்காதுங்க. வேறே சுத்தமாக கருப்பாயிருச்சு. ஒரு சில இதுகள்லாம் புழுவே வந்து ரொம்ப மைனூட்டாக மஞ்சள் கலரில் சின்ன புழுவாக இருக்குது. இவ்வளோ செடி வந்து அவர் பிடிங்கிட்டு வந்திருக்காரு, இல்லை கம்மியாக தான் பிடிங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து நிறைய பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஆரம்ப நிலையில எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயிர் விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து
5 கிலோ போரேட்டோ அல்லது ஃபிப்ரோனில் குருணையோ அல்லது கார்போஃபியூட்டான் குருணையோ அல்லது கார்போஹைட்ரோகுளோரைட் 4G குருணையோ இதில் ஏதாவது ஒன்று ஏக்கருக்கு வந்து 4லேருந்து 5 கிலோ மணலில் கலந்து வயலில் விசிறி விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உளுந்து விதைச்சிங்கன்னா இந்த பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் பரவாது. அப்போது நீங்கள் விதைச்சிட்டீங்க, விதைச்சி 1 வாரம் 10 நாள் ஆகுது, ஆனால் மேல் ஈரம் மட்டும் இருந்தால் போதும். அது கூட வந்து ஒரு 5 கிலோ யூரியா இந்த குருணையில் ஏதாவது ஒன்று 4லேருந்து 5 கிலோ, அது கூட வந்து மணல் ஒரு 10லேருந்து 15 கிலோ, இது எல்லாத்தையும் கலந்து மேல் ஈரம் மட்டும் இருந்து விசிறி விட்டிங்கனாவே இந்த மஞ்சள் நோயோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் பரவாது. ஆரம்ப நிலையில வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் பாதிச்சிருச்சுன்னா அந்த செடியை திரும்ப வந்து கொண்டு வர ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேரை ஃபுல்லாக வந்து சாப்பிட்றது, வேரில் எந்த இதுவுமே இல்லை, வேரே பார்த்தீங்கன்னா எந்த செயல்பாடுமே இல்லாத அளவுக்கு பண்ணிடுது. இந்த பூச்சியோட தாக்கங்கள் வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் ஆரம்ப நிலையிலே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணிடுங்க. அல்லது வந்து விதை நேர்த்தி பண்ணும்போது வந்து விதை கூட வந்து பூச்சி மருந்துகள் ஏதாவது கலந்துக்குங்க. டயமெத்தாக்சம் மாதிரி ஏதாவது ஒன்று கலந்துக்கிட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம். டயமெத்தாக்சம் வந்து லிக்யூட்லேயே வருது. டயமெத்தாக்சம் வந்து 30% FS ஃபார்முலேஷனில் வருது. இது வந்து ஒரு கிலோ விதைக்கு வந்து 1.5 ml இருந்து 2 ml வரைக்கும் இந்த விதையிலே கலந்து போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து இதை பரவாமல் தடுக்கலாம். ஆனால் அதை வந்து வந்துருச்சு, நிறைய பேர் விதைச்சிட்டிங்க, இந்த மாதிரி பாதிப்புகள் வருதுங்கிறதுனால இது வந்து குருணை போட்டால் மட்டும்தான் அது கண்ட்ரோல் ஆகும். மேலே அடிக்கிற மருந்து ஒரு துளி கூட கேட்காது. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இது வைரஸ் நோயாகவே இருந்துட்டு போகுது. ஆனால் இதோட பாதிப்புகள் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். வேர்ல இருந்து மட்டும்தான் இதோட பாதிப்புகள் வருது. இந்த முன்னாடி வந்து வர்ற வைரஸ் நோயோட பாதிப்புகள் எப்படி இருக்கும்னா மேலே தான் வரும். ஒரு தத்துப்பூச்சி இருக்கும், ஒரு மஞ்சள் செடி இருக்கும். இந்த மஞ்சள் செடியில் போய் என்ன பண்ணுவோம்னா இந்த தத்துப்பூச்சி வந்து சாரை உறிஞ்சி குடிக்கும். குடிச்சிட்டு நல்லா இருக்க செடியில் வந்து சாரை உறிஞ்சி குடிக்கும். இந்த தத்துப்பூச்சி என்ன சொல்லுவோம்னா வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தத்துப்பூச்சி அதுலேருந்து இருக்கிற அந்த மஞ்சள் வந்து அந்த வைரஸ் நோய் இருக்கிற செடியில் வந்து சாரை உறிஞ்சி குடிக்கும்போது வந்து அந்த வைரஸ் வந்து அந்த பூச்சியோட வாயில் ஒட்டிக்கிறோம். அடுத்து நல்லா இருக்க செடியில் வந்து அது வந்து சாரை உறிஞ்சி குடிக்கும்போது வந்து அந்த வைரஸ் வந்து இதுக்கு பரவும். இப்படி தான் வந்து படிப்படியாக போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு வந்து மேலே வந்து நம்ம வந்து இந்த டயமெத்தாக்சம் ஃபிப்ரோனில் இந்த மாதிரி அடிக்கும்போது அந்த தத்துப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணோம்னா அந்த வைரஸ் நோய் வந்து அதுக்கப்புறம் பரவாமல் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து மண்ணில் இருந்து வந்து கீழே இருந்து வேரை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் மேலே அடிக்கிற மருந்து எதுவுமே கேட்காது. இதோட பாதிப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை கொஞ்சம் ஆரம்ப நிலையிலே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறையா விவசாயிகள் வந்து இது எப்படி பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க. உளுந்து, பச்சை பயிறு, கடலை இதுகள் எல்லாம் நல்ல மகசூல் வேணும், நல்ல மகசூல் இருக்குன்னு இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக குருணை போடுங்க. குருணை போடாமல் நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வரவே முடியாது. நிறைய இடங்கள்ல இதோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் இருக்குது. நிறைய விவசாயிகளுக்கு இது எப்படி வருது என்னன்னே தெரியாமல் குழப்பத்திலே இருக்காங்க. யார் வந்து சரியான தீர்வு சொல்ல போகிறாங்கங்கிற குழப்பத்திலே இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை எப்படி வரும்னே தெரிலங்க. கேட்டால் வந்து மேலும் மருந்தடிங்க சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா அதுக்கு வந்து தீர்வே இல்லை அப்படிங்கிறாங்க. நம்மளே டிபார்ட்மெண்ட்டில் கேட்கல, இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வே இல்லை, அது பாதிச்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து ஒரு வைரஸ் நோய் அப்படின்றாங்க. சிம்பிளாக முடிச்சிடறாங்க. ஆனால் அதோட பாதிப்பு எங்கேருந்து வருது, இதோட ஆரிஜின் என்ன, இது ஆரம்ப நிலையில எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பெரிய அளவில் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குமே தெரியலை. நீங்கள் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதோட பாதிப்புகள் வந்து ஆரம்ப நிலையிலே தடுக்கலாம். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பிக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே. வாழ்க தமிழ்.